Hi guys, welcome to InnerMagic. இந்த வீடியோல சாம்பிராணி வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ மழைக்காலம் வர வந்துருச்சு. நிறைய வைரஸ் கிருமினால நமக்கு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வீட்லயே சாம்பிராணி போட்டு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட் வந்து பெறலாம். இதுக்கு பால் சாம்பிராணின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அது வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் துளசி சீடு. இது வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம சாம்பிராணி போடும்போது ஆட் பண்ணனால லட்சுமி கடாட்சம் வந்து கிடைக்கும் அப்படினு சொல்வாங்க. நெக்ஸ்ட் வெண்கடுகு, நாய்க்கடுகு. இது ரெண்டுமே வந்து திஷ்டிக்காக தான் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் குங்கிலியம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நமக்கு மூச்சு விடும்போது நல்ல அது இன்ஹேல் பண்றதுனால சளி தொல்லை இதெல்லாம் வராம வந்து நமக்கு பாத்துக்கும். நெக்ஸ்ட் இது போடுறதுக்கு நமக்கு கறி தேவையில்லையா, அதுக்காக வாங்கிக்கோங்க இது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவை சாம்பிராணி ஸ்டாண்ட். இந்த பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராகவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சூடை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த கறி வந்து தணலாக மாறுறதுக்காக நம்ம சூடை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த சூடத்துக்கு இது இன்னும் தணல் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் சூடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் தணல் வந்ததுக்கப்புறமா சாம்பிராணி வந்து நான் அந்த தூள் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த வெண்கடுகு, நாய்க்கடுகு, குங்கிலியம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா விசிறி விடுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த தணலில் பிடிச்சிட்டு நல்லா சாம்பிராணி ஸ்மெல் வந்து வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம சாமி செல்ஃபில் ஃபஸ்ட்டு காட்டிடணும். அதுக்கப்புறமா மெயின் கேட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நிலையில் காட்டிட்டு அப்படியே வீட்டில் ஒரு ரூமாக வந்து நீங்கள் காட்டிகிட்டே வரணும். எந்த இடமும் விட வேணாம், பாத்ரூம் கூட நீங்கள் காட்டலாம். ஏன்னா எந்த இடத்துல வந்து இந்த கொசு இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸ் கிருமிகள் இருந்தால் கூட அது அழியவும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான நல்ல ஸ்மெல் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குளிர் டைமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.